Welcome to Solve Easy Max channel. Understand, practice and score. Dear students, already fractions என்ன fractions types of fractions என்ன அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. இப்போது இன்றைக்கி பார்ட் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ராக்ஷன்ஸோட arithmetic operations, addition எப்படி போடுறது, subtraction, multiplication, division. ஸோ ஃபஸ்ட் இந்த 4 ஆப்ரேஷனுமே லைக் டேர்ம்ஸ்க்கு ஒரு மாதிரியும் அன்லைக் டேர்ம்ஸ்க்கு ஒரு மாதிரியும் போடணும். இப்போ லைக் டேர்ம்ஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் பார்ட் 1 லைக் டேர்ம்ஸ்னால் நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷனில் படிச்சிருக்கோம். லைக் டேர்ம்ஸ்னால் என்னது, சேம் டினாமினேட்டர் இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம லைக் டேர்ம்ஸ் சொல்லுவோம் இல்லையா. சேம் டினாமினேட்டர் இருந்தால் லைக் டேர்ம்ஸ். 1/3 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். 1 அடிஷனில் ஃபஸ்ட்டு அடிஷன் தானே பார்க்க போகிறோம், அடிஷன் ஆஃப் லைக் டேர்ம்ஸ் ஓகேங்களா. ஸோ இதில் 1/3 ப்ளஸ் 2/3 ஓகே. ஸோ இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் போடும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் டினாமினேட்டர் செக் பண்ணிக்கணும், லைக் டேர்ம்ஸ் தானா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அன்லைக் டேர்ம்ஸாக இருந்தால் வேறு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். நான் அது உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்ததுன்னா சிம்பிளி நீங்கள் டினாமினேட்டரை 1 டைம் எழுதிட்டு நியூமரேட்டரில் இருக்கிற நம்பர்ஸை நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிடணும். ஸோ இது வந்து 3/3 ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் கவனத்தில் வச்சுக்கணும். ஃப்ராக்ஷன்ஸோட அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்சர் எண்டில் கிடைக்கிற ஆன்சர் நீங்கள் சிம்ப்ளிஃபை பண்ணணும். தட் இஸ் லோயஸ்ட் ஃபார்மில் போடணும். லோயஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக லோயஸ்ட் ஃபார்மில் தான் ஆன்சர் கொடுக்கணும். வேறு இங்கே பாருங்கள் 3/3. ஸோ 3/3 என்ன நமக்கு தெரியும், 3/3 1. ஸோ கண்டிப்பாக 1 தான் நீங்கள் ஆன்சர் எழுதணும். அப்படியே 3/3ன்னு ஆன்சர் டிரைவ் பண்ணக்கூடாது. அடுத்தது லைக் டேர்ம்ஸ் ஆஸ் வெல் அஸ் இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா. ஸோ இப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 5/3 ப்ளஸ் 7/3. ஸோ 5/3 7/3 ஆட் பண்ணால் சேம் மெத்தட் தான். 3 5 + 7 நியூமரேட்டரில் இருக்குது, ரெண்டு நம்பரும் ஆட் பண்ணிக்கணும். 12/3. ஸோ 12/3 நமக்கு என்ன தெரியும், லோயஸ்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ண முடியுமா? எஸ், 3 இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் 12. ஸோ 4 டைம்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். ஒரு மிக்சட் ஃப்ராக்ஷனில் ஒரு அடிஷன் பார்க்கலாம். 1 2/5 ப்ளஸ் 3 1/5. ஸோ இப்போது மிக்சட் ஃப்ராக்ஷனில் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். இல்லை ஹோல் நம்பர்ஸ் எல்லாம் தனியாக ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன் பார்ட்டையும் தனியாக ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டு மெத்தடையும் நான் இங்கே சொல்லித்தரேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதில் ஹோல் நம்பர் என்ன, 1. இதில் ஹோல் நம்பர் 3. ஸோ 1 + 3 இதை ஆட் பண்ணிக்கலாம், 4 சரிங்களா. அடுத்தது 2/5 ப்ளஸ் 1/5. இப்போ பாருங்கள் லைக் டேர்ம்ஸ். ஸோ 5 அப்படியே எழுதிக்கிறோம். 2 + 1 which is equal to 3. ஸோ 3/5. இப்போ ஆன்சர் எழுதும்போது ஹோல் பார்ட்டில் கிடைச்சதையும் ஃப்ராக்ஷன் பார்ட்டில் கிடைச்சதையும் சேர்த்து எழுதணும். 4 3/5 அப்படி எழுதணும். கிளியர். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். மிக்சட் ஃப்ராக்ஷன் செகண்ட் மெத்தடில் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் 1 2/5 இந்த ஃபஸ்ட்டு மிக்சட் ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர் கூட இந்த ஹோல் நம்பர் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை அண்ட் தென் கிடைக்கிற ஆன்சர் கூட நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நியூமரேட்டரை ஆட் பண்ணணும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். டினாமினேட்டர் மல்டிப்ளைட் ஹோல் நம்பர், அது கிடைக்கிற ஆன்சர் கூட ப்ளஸ் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கணும். டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள் 5 டினாமினேட்டர் என்ன இருக்குது 5, அது கூட என்ன மல்டிப்ளை பண்ணணும், ஹோல் நம்பர் 1. ஸோ 5 × 1 ப்ளஸ் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கணும். டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே போட்டுக்கணும். இப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 5 + 2/4 which is equal to 7/4. ஸோ நம்ம 1 2/5 மட்டும்தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணால் நிறைய மிக்சட் ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். 5 1s are 5 + 2 7 7/5 அப்படியே டைரெக்டாக எழுதிடலாம். சாரி 5 இங்கே டினாமினேட்டர் 5 இல்லையா. ஸோ டினாமினேட்டர் 5. ஸோ நீங்கள் அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண இது உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு 3 1/5. ஸோ 3 1/5 என்ன பண்ணலாம், 3 1/5 இது சேம் மெத்தட். 3 × 5 15. 15 + 1 16. 16/5. 5 3s are 15 + 1 16. 16/5 ஓகேவா. ஸோ இப்போது 7/5யும் 16/5யும் ஆட் பண்ணும். 7/5 + 16/5. ஸோ which is equal to என்ன கிடைக்கும்,
16 plus 7, 23. 23 by 5 is the answer. Next, subtraction of fractions பார்க்க போகிறோம். Subtraction of fractionsல அதே மாதிரி like terms. So like terms எப்படி subtract பண்ணுறதுன்னு பார்க்கலாம். Like terms, so the first sum 2 by 3 minus 1 by 3. ஸோ இங்கே பாருங்கள் 2 by 3 மைனஸ் 1 by 3 டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். நான் சொல்லியிருக்கேன் அடிஷனில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான். டினாமினேட்டர் ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் யூ ஹவ் டு ரைட் இட் ஒன்ஸ், ஒரு தடவை அதை போட்டுக்கணும். அண்ட் தென் சிம்ப்ளி சப்ராக்ட் த நியூமரேட்டர்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 minus 1 1 by 3. 1 by 3 இஸ் த ஆன்சர். ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இப்போ ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் வித் லைக் டேர்ம்ஸில் எப்படி சப்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 7 by 4 minus 5 by 4, which is equal to, here also denominator same இருக்குது. So same denominator you have to put once, and then 7 minus 5, which is equal to 7 minus 5 2 by 4. ஆல்ரெடி நம்ம இயர்லியர் செஷன்ஸில் பார்த்துருக்கோம். ஃப்ராக்ஷன்ஸ் ஆன்சர் எழுதும்போது அதோட லோயஸ்ட் ஃபார்மில் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே 1 by 3 இதுதான் லோயஸ்ட் ஃபார்ம். இதுக்கு மேலே நம்ம கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ வி ரோட் as it as. பட் இங்கே வந்து 2 by 4க்கு 2 is a common factor of 2 as well as 4. So 2 1s are 2, 2 2s are 4. So 1 by 2 is the answer. Next mixed fraction. Mixed fraction எப்படி subtract பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் 3 by 5 minus 1 2 by 5, ரைட். இதை ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். அடிஷன் எப்படி 2 மெத்தட் சொல்லி கொடுத்தோனோ அதே மாதிரி சப்ராக்ஷனும் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடில் ஹோல் நம்பர்ஸ் பார்ட். ஹோல் நம்பர் பார்ட் எது? இங்கே ஹோல் நம்பர் 3, இங்கே ஹோல் நம்பர் 1. ஸோ இந்த பார்ட்டை தனியாக எடுத்துகிட்டு நம்ம ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ 3 minus 1 which is equal to 2. இது ஹோல் நம்பர் பார்ட். Whole number part. So 3 minus 1 is equal to 2. Now fractions part 3 by 5 minus 2 by 5. This is fraction part. Okay, so denominator common இருக்கு 5, numerator 3 minus 2 which is equal to 3 minus 2 1 and denominator 5. So 1 by 5 தான் lowest form. இதுக்கு மேலே இது simplify பண்ண முடியாது. இப்போ whole பார்ட்டும் ஃப்ராக்ஷன் பார்ட்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ ஹோல் பார்ட்டும் ஃப்ராக்ஷன் பார்ட்டும் கம்பைன் பண்ணி எழுதும்போது என்ன வரும்? 2 1 by 5 இஸ் த ஆன்சர். செகண்ட் மெத்தடில் எப்படி சப்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் எக்ஸாம்பிள் தான் இதுலேயும் பார்க்க போகிறோம். 3 1 by 5 minus 1 3 by 5 minus 1 2 by 5 இல்லையா? ஸோ இதே நம்பர் தான் எடுத்து கன்சிடர் பண்ணியிருக்கோம். இது மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா? ஸோ நம்ம மிக்சட் ஃப்ராக்ஷன் என்ன பண்ணணும்? இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு தென் வி ஹவ் டு சப்ராக்ட். ஸோ இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி டினாமினேட்டர் இன்டூ ஹோல் நம்பர் ப்ளஸ் நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் இல்லையா? ஸோ இப்போது இங்கே டினாமினேட்டர் 5 இல்லையா? 5 into 3 ஹோல் நம்பர் 3. 5 into 3 15. 15 plus 3 18 by 5, right? See, 5 into 3 plus 3 divided by numerator divided by denominator 5. So 5 3s are 15. 15 plus 3 18. 18 by 5 minus the same method. 5 1s are 5 plus 2 7. 7 by 5. So here 18 minus 7 11 by 5. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். 11 by 5ன்றது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆல் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்ஸ் கேன் பி கன்வெர்டட் ஆஸ் மிக்சட் ஃப்ராக்ஷன் இல்லையா? இப்போ 11 by 5 பாருங்கள். 11 divided by 5 இல்லையா? 11 divided by 5 என்ன வரும்? 2 times. 5 2s are 10. ஸோ ரிமைண்டர் 1. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஃபார்மில் எப்படி டிவிஷனில் ரிமைண்டரோடு சேர்த்து அது ஃப்ராக்ஷனாக மிக்சட் ஃப்ராக்ஷனாக எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவிடெண்ட் டிவைசர் ஓகேங்களா? கோஷன்ட் ரிமைண்டர் டிவைடட் பை டிவைசர். ஸோ கோஷன்ட் இங்கே என்ன கிடச்சிருக்கு உங்களுக்கு? 2 இல்லையா? 2
ரிமைண்டர் என்ன 1. ஸோ 1/5. 2 1/5 is the answer. இது கொஷினில் எஸ்பெஷலி 2 1/, அதாவது மிக்சட் ஃப்ராக்ஷனில் கன்வெர்ட் பண்ணி எழுதுங்கன்னு சொன்னால் மட்டும் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஸ்டெப் போட்டால் போதும். அப்படி இல்லைனா இந்த ஸ்டெப்போடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இதுவும் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அன்லைக் டேர்ம்ஸ். அன்லைக் டேர்ம்ஸ்னால் என்ன, டினாமினேட்டர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் தான் அன்லைக் டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. 4/7 ஃபஸ்ட்டு அடிஷன் பார்த்துடலாம், ப்ளஸ் 3/6. ஸோ இங்கே பாருங்கள் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நம்ம இதை அப்படியே எடுத்து எழுத முடியாது இல்லையா. அப்படி சேம் டினாமினேட்டர் இருந்தால் வி வில் புட் அந்த டினாமினேட்டர் அப்படியே போட்டுட்டு அதோட மேலே அப்பான் நியூமரேட்டர் ஆட் பண்ணி போடுவோம், இல்லைனா சப்ராக்ட் பண்ணோம்னா சப்ராக்ட் பண்ணி போடுவோம். இப்போ இந்த கேஸில் என்ன பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்கள் a/b ப்ளஸ் c/d இப்படி இருக்குன்னா இந்த ஏவும் டியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, பியும் சியும் கிராஸ் மல்டிப்ளை, a இன்ட்டு சி சாரி டி ப்ளஸ் b இன்ட்டு சி டிவைடட் பை b இன்ட்டு டி. புரியுதுங்களா. ஏவும் டியும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். அப்போது 4 இன்ட்டு 6 இங்கே நம்ம என்ன பண்ணோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 4 இன்ட்டு 6 எவ்வளோ, இல்லை 6 இன்ட்டு 4 எவ்வளோ வரும், 6 4s are 24. அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ஏவும் டியும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ப்ளஸ் 7 இன்ட்டு 3 b இன்ட்டு சி இல்லையா. ஸோ 7 இன்ட்டு 3 7 3s are 21 டிவைடட் பை இங்கே சொல்லியிருக்கேன் b இன்ட்டு டி இல்லையா. b இன்ட்டு டி என்ன வரும், 7 6s are 42. கரெக்ட். ஸோ இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள், ஆட் பண்ணால் 45 டிவைடட் பை 42. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண முடியும்னா சிம்ப்ளிஃபை பண்ணலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். இப்போது ரெண்டுத்துக்குமே லோயஸ்ட் டேர்ம் என்ன, 3 இஸ் த காமன் ஃபேக்டர் ஆஃப் போத் இல்லையா. 3 வந்து காமன் ஃபேக்டர். அப்போது இதில் என்ன வரும், 3 1s are 3 5 3s are 15. ஓகே, 3 1s are 3 4s are 12. ஸோ 15/14 இஸ் த ஆன்சர். கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்தும் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போ எல்சிஎம் எதுவும் சொல்லி இது வரைக்கும் நம்ம இன்னும் வீடியோஸ் போடாததுனால இது ஒரு ஷார்ட் மெத்தட். எல்சிஎம் சாப்டருக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி போடலாம்னா இப்படி போடலாம். இல்லை இப்போ இதே மாதிரி சப்ராக்ஷன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 4/7 மைனஸ் 3/6 சப்ராக்ஷன், the same method. ஸோ ஃபஸ்ட்டு செக் பண்ண வேண்டியது நீங்கள் என்ன, அடிஷன் சப்ராக்ஷன் அன்லைக் டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு லைக் டேர்ம்ஸா அன்லைக் டேர்ம்ஸான்னு செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அடிஷன் சப்ராக்ஷன்லாம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ லைக் டேர்ம்ஸாக இருந்தால் நீங்கள் டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டு அடிஷன் ஒரு சப்ராக்ஷன் என்ன பண்ணணுமோ பண்ணிடலாம். அன்லைக் டேர்ம்ஸ்னால் கண்டிப்பாக எல்சிஎம் எடுக்கணும், இல்லை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும். ஸோ இப்போ இங்கேயும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 24 6 4s are 24 7 3s are 21 7 6s are 42, which is equal to 24 minus 21 is 3/42. So 3/42 again இதை வந்து என்ன பண்ணலாம், லோயஸ்ட் ஃபார்மில் எழுதலாம். 3 is a factor of 3 as well as 42. So 3 1s are 3, here 3 1s are 3, 3 4s are 12. 1/14 is the answer. ஸோ இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் போகலாம். ஓகேவா. மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ். மல்டிப்ளிகேஷன்லேயும் டிவிஷன்லேயும் நீங்கள் லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் இதெல்லாம் எதுவுமே கன்சிடர் பண்ணவே வேண்டாம், பார்க்கவே வேண்டாம். டைரெக்டாக நீங்கள் அப்படியே மல்டிப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அது எப்படிங்கிறது மெத்தட் நான் ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ 2 multiply 3/4. ஃபைண்ட் த ப்ராடக்ட் ஆஃப் 2 and 3/4 அப்படி கேட்கலாம், இல்லை 2 into 3/4, இல்லை இது மாதிரி கொஷின்ஸ் இன்னும் ஒரு பேட்டர்ன் வரும். நான் அது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இருந்ததுன்னா சிம்பிளி நியூமரேட்டர்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இது வெறும் ஹோல் நம்பர் 2வை நம்ம என்ன, வெறும் ஹோல் நம்பர் 2னா வாட் இஸ் த மீனிங், இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் 2/1 இல்லையா. ஸோ இது வந்து 2/1 மீனிங். ஸோ அப்போது நியூமரேட்டர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 into 3 டிவைடட் பை 1 into 4 இல்லையா. ஸோ 4. இப்போ இது என்ன வரும் பாருங்கள், which is equal to 2 3s are 6, 6/4. So 6/4 again 2 is a common factor of 6 and 4. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை 2 3s are 6, 2 2s are 4, 3/2 is the answer. கிளியர். ஸோ இது இப்போ இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக இருக்குனால இது மிக்சர் ஃப்ராக்ஷனாக எது சொன்னாலும் நம்மளால் எழுத முடியும். எப்படி மிக்சர் ஃப்ராக்ஷனில் எழுத முடியும், 3 டிவைடட் பை 2. ஸோ 3 1s 2 1s are 2, balance 1. ஸோ 1 by quotient, remainder by divisor. 1/2 இப்படியும் எழுதலாம். மிக்சர் ஃப்ராக்ஷனில் எதை சொன்னாலும் எழுதலாம். இல்லை இப்படியே நீங்கள் அவங்க எதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலைன்னா யூ கேன்
ஸ்டாப் இன் திஸ் ஸ்டெப் இட் செல்ஃப் 3/2லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? செகண்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். 2 3/5 into 2 பாருங்கள். 2 3/5 into 2. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம்? மிக்சட் ஃப்ராக்ஷனும் ஒரு ஹோல் நம்பரும் மல்டிப்ளை பண்ணுறோம் இல்லையா? ஸோ இப்போ நமக்கு தெரியும் இங்கே அடிஷன் சப்ராக்ஷனில் போட்ட மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி ஹோல் நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு போடக்கூடாது. இது ஃபஸ்ட்டு மிக்சட் ஃப்ராக்ஷனாக நம்ம இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும். மிக்சட் ஃப்ராக்ஷன் அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நமக்கு தெரியும் 5 into 2 மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 5 into 2 + 3 இல்லையா? 5 into 2 10, 10 + 3 13. ஸோ இது 13/5. 13/5 multiply 2. ஸோ இப்போ தான் நியூமரேட்டர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். 13 into 2/5. ஸோ 13 2s are 26 divided by 5. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லை ஸ்பெசிஃபிக்காக மிக்சட் ஃப்ராக்ஷனில் எழுதுங்க ஆன்சர் அப்படின்னு சொன்னாங்கன்னா தென் யூ ஹவ் டு கன்வெர்ட் இட் இன்டு மிக்சட் ஃப்ராக்ஷன். பாருங்கள் 26 divided by 5. So 5 5s are 25. Remainder 1. So which can be written as, yes, first quotient 5, remainder divided by divisor 5. 1/5 is the answer. Clear? And then one more example. இப்போ இதே மல்டிப்ளிகேஷனை இன்னொரு மெத்தடில் கேட்பாங்க. 1/2 of 24. இந்த ஆஃபோட மீனிங் என்னென்னா இந்த 24ல் 1/2 ஃப்ராக்ஷன் ஹாஃப் எவ்வளோ அப்படின்றது தான் மீனிங். அது இப்போ என்ன பண்ணணும்னா 1/2 multiply 24 இந்த மாதிரி சம் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. 1/2 multiply 24. ஸோ 24 ஹாஃப் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. half of 24 அதுதான் இதோட மீனிங். ஸோ அப்போ எனி ஃப்ராக்ஷன் இருக்கலாம். 3/4 of 24, 5/8 of 24 அந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ அது என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதோட இந்த ஃப்ராக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ half of 24 இங்கே பாருங்கள். ஸோ நமக்கு இங்கே தெரியும் இது நியூமரேட்டரில் இருக்குது 24/1. ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் காமன் ஃபேக்டர் இருந்தால் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம் இல்லையா? 2 1s are 2, 2 12s are 24. So 1 into 12 which is equal to 12. So half of 24 is 12. Obviously நமக்கு தெரியும் 24ல பாதி 12. Clear? Next fraction multiplied by fraction. இப்போ ஃப்ராக்ஷனும் ரெண்டு ஃப்ராக்ஷன் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃப்ராக்ஷன் மல்டிப்ளைட் பை ஃப்ராக்ஷன் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2/5 multiplied 7/3. ஸோ சிம்ப்ளி நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 into 7 divided by 5 into 3 which is equal to 7 2s are 14, 5 3s are 15. 14/15 is the answer. சிம்பிளாக நீங்கள் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் எப்படி நீங்கள் மெமரியில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ a/b மல்டிப்ளை c/d அப்படின்னு ரெண்டு ஃப்ராக்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம்? a மல்டிப்ளை c டிவைடட் பை b மல்டிப்ளை d. நியூமரேட்டர்ஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும் அண்ட் தென் டினாமினேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதை ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். நவ் லாஸ்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் டிவிஷன் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். எப்படி மல்டிப்ளிகேஷன்லையும் லைக் டேர்ம்ஸ் அன்லைக் டேர்ம்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாமோ அதே மாதிரி டிவிஷன்லையும் நோ நீட் டு கன்சிடர் த லைக் டேர்ம்ஸ் அண்ட் அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ நம்ம இதை எப்படி போடணும்னு பார்க்கலாமா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ இங்கே பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் 2/5 டிவைடட் பை 3/25. ஸோ இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர் இல்லையா? இதால் தான் டிவைட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த டிவிஷன் சிம்பிளை மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றிக்கணும். போட்டுட்டு இந்த டிவைசர் இருக்கு இல்லையா? இந்த டிவைசரை அப்படியே ரெசிப்ரோக்கல் 25/3. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிக்கணும். லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ராக்ஷன் டிவிஷன் சிம்பிளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதிட்டு டிவிஷன் சிம்பிளுக்கு ரைட் சைடில் இருக்க ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் எழுதிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ணிக்கணும்? சிம்பிள் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ 2 3 காமன் ஃபேக்டர் இல்லை, ரெண்டுமே ப்ரைம் நம்பர். ஸோ 5 25 காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? 5 1s are 5, 5 5s are 25. ஸோ நியூமரேட்டரில் என்னெல்லாம் பேலன்ஸ் இருக்குது? 2 multiplied by 5 divided by 1 into 3 which is equal to 5 2s are
10/3. ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கு 10/3 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இல்லையா. நியூமரேட்டர் ஜாஸ்தியாக இருக்குது, டினாமினேட்டரை விட கிரேட்டராக இருக்குது. ஸோ இதை நீங்கள் மிக்சட் ஃப்ராக்ஷனாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்கன்னா யூ கேன் கன்வெர்ட் இட் அஸ் மிக்சட் ஃப்ராக்ஷன். ஓகே, ஸோ த செகண்ட் ஒன் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மிக்சட் ஃப்ராக்ஷன் வச்சு எப்படி டிவைட் பண்ணுறது பார்க்கலாம். 2 divided by 1 4/5. 1 4/5. கிளியரா? ஸோ 2 divided 1 by 1 4/5. ஸோ இது மிக்சட் ஃப்ராக்ஷன் இருந்தாலே நமக்கு நல்லா தெரியும். we have to convert it into improper fraction first. அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணவே முடியும். ஸோ 1 4/5 you know very well. 5 into 1 denominator into whole number plus numerator divided by denominator எழுதணும் இல்லையா. 5 into 1 5, 5 plus 4 9. ஸோ 9/5. ஸோ 2 divided by 9/5. கரெக்ட். ஸோ அகைன் இதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த ஸ்டெப்பு என்ன பண்ணியிருக்கோம், டிவிஷன் சிம்பிளோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு நம்பரை அப்படியே எழுதிக்கணும். திஸ் இஸ் 2ன்றது 2/1ன்னு சொல்லலாம், வெறும் 2, போத் ஆர் சேம். ஓகே, ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் சைன் மாற்றிக்கணும், மறக்கக்கூடாது. மல்டிப்ளிகேஷன் சைன் மாற்றிட்டு தான் ரைட் சைடில் என்ன பண்ணணும், 5/9 ரெசிப்ரோக்கலாக எழுதணும். ஸோ என்ன பண்ணணும், ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிப்ரோக்கல்னால் என்ன, அப்படியே தலைக்கீழே மாற்றியது 9/5. ரெசிப்ரோக்கல் ஆஃப் 9/5 இஸ் 5/9. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதை காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா, இல்லை. ஸோ சிம்ப்ளி யூ நீட் டு மல்டிப்ளை. இங்கே மல்டிப்ளிகேஷன் ரூல் ஞாபகம் வந்துடணும். ஸோ நியூமரேட்டர்ஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணி. ஸோ 2 into 5 divided by 9 which is equal to 10/9 is the answer. So again this is a improper fraction. If specifically கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை மிக்சட் ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கு சிம்பிளாக டிவிஷனோட ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாமா. இப்போது a/b டிவைடட் பை c/d அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், a/bயை அப்படியே எழுதிப்போம். மல்டிப்ளிகேஷன் சைன் போட்டுட்டு c/d என்ன பண்ணிக்கணும், ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் ஆஃப் c/d இஸ் d/c. ஸோ இதுவும் ஃபார்முலா, இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மெமரியில். இந்த மாதிரி காமன் ஃபார்மேட்டில் நீங்கள் ஜென்ரல் ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃபார் ஷுர் மிஸ்டேக் வர்றதுக்கான சான்ஸே கிடையாது. நல்லா நீங்கள் கரெக்டாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஓகேங்களா. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஃப்ராக்ஷன்ஸோட பேசிக்ஸ், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் மை சேனல். தேங்க்யூ. ஓகேவா, பாய்.